ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த தடவ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேமிங் ஏர்ல பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு கேமிங் ஏர்ட்ராப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் புடிக்க போறோம். அதான் ஒரு சும்மா ஜாலியான கேம் தான் அது. மீன் புடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ட்ராப் ஏர்ன் பண்ண போறோம். இந்த கேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஏர்ட்ராப் குடுத்துட்டாங்க. ரைட்டா? ஏர்ட்ராப் குடுத்து நெறைய பேர் நெறைய ஏர்ன் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, சில ஈவென்ட்ஸ் வச்சு அந்த மாரிலாம் வந்து குடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு வந்து டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ரேட் வந்து 0.0016 ஃபிஷிங்கிற வந்து டோக்கன் தான் இது. ரைட். இப்ப இந்த டோக்கன் வந்து எப்படிலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம்? இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ற மாரி இருக்கு. இன்வெஸ்ட் இல்லாம கூட பண்ணலாம். இன்வெஸ்ட் இல்லாம பண்ணா நமக்கு லாபம் கொஞ்சம் கஷ்டம். எடுக்கிறது கஷ்டம். கொஞ்சம் அதிகமா கேம் ப்ளே பண்ற மாரி இருக்கும். அண்ட் இந்த கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் தான் இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதிகமாலாம் இல்ல. வெறும் 1/4 மணி நேரம் தான் நீங்க கேம் ப்ளே பண்ண போறீங்க. அப்ப எனர்ஜி காலியாயிடும். ஓகேவா? மறுபடியும் ரீஃபில் ஆவறதுக்கு 1 டே ஆகும். இன்வெஸ்ட் பண்ணி பண்ற மாரி இருக்கு. இன்வெஸ்ட் பண்றதுனா நீங்க வந்து செலவு பண்ற மாரி இல்ல. ஸ்டேக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு $16 ஸ்டேக் பண்ணா போதும். நெறைய ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகளா இருக்கு. அதெல்லாம் என்னென்ன எல்லாம் எப்படிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக போறதில்ல. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரானின் செயின்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரானின் டோக்கன்ஸ் வச்சு நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு லிங்க் குடுக்குறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க குரோம் பண்ணாதீங்க. ரானின் ஆப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க ரானின் வாலெட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு, நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜஸ்ட் ஒரு கேம் கிரியேட் ஆயிடும். அண்ட் இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வந்து, நீங்க கனெக்ட் பண்ற வாலெட் அது வேற. இது கேமுக்குள்ள ஒரு வாலெட் வந்து ஒண்ணு கிரியேட் ஆகும் ஃபிரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல பார்த்தா தெரியும். இந்த கேமுக்கான வாலெட் ஒண்ணு வரும். அது என்ன பண்ணிட்டீங்க, நீங்க எக்ஸ்போர்ட் வாலெட் குடுத்து அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. மெயின் வாலெட் வந்து நீங்க கேம் கனெக்ட் பண்ணீங்களா, ஆல்ரெடி வச்சிருந்த வாலெட். அது கேம் ஒரு இன் கேம் வாலெட்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். அது தனி. அதையும் நீங்க வந்து என்ன பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி, அதையும் நீங்க வந்து வாலெட்ல சேர்த்து வச்சுக்கோங்க. நான் அத ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதான் வந்து ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். மேல பாருங்க. ஓகே. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஃபிரெண்டுக்கு போயிட்டு உங்களோட அக்கவுண்ட்ல வந்து மேல இங்க ரெஃபர்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ரெஃபர் கிளிக் பண்ணீங்கன்னா, அங்க ரெஃபரல் கோடு கேட்கும். கேட்டுச்சுன்னா குடுங்க. அப்படி கேட்கலனா வந்து நான் லிங்க்லயே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பைண்ட் ஆகி வந்துரும். இன்கேஸ் கேட்டுச்சுன்னா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஆட் ஆயிடும். நான் வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாரி நெறைய பிரைஸஸ்லாம் இருக்கு. அதுக்காக வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஃபிஷ் புடிக்கிறது தான் வந்து மெயினான கான்செப்ட் இது. அந்த ஃபிஷ் புடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஹோல்ட் டூ கேஸ்ட் இருக்கும். அவங்க ஸ்டார்ட்டிங்ல கேம் வந்து சொல்லிக் குடுத்துருவாங்க எப்படி எப்படின்ட்டு. பட் இங்க வந்து கொஞ்சம் பேசிக்கான விஷயம் நான் பார்க்கணும்னா, இந்த ஃபிஷ் புடிக்கிறதுல வந்து ஒரு 3 இது இருக்கு. ஓகேவா? ஆ 1 டூ 2 மீட்டர் ஒண்ணு இருக்கும். 3 டூ 4 மீட்டர் இருக்கும். 5 டூ 6 மீட்டர் இருக்கும். 1 டூ 2 மீட்டருக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து செலவாகும். இந்த காமன், ரேர் அதுக்கான பெர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கோங்க. இதுவே 2 டூ 4 மீட்டர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு 2 எனர்ஜி செலவாகும். ஒரு லெஜெண்டரி கிடைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். அண்ட் 5 டூ 6 இதுக்கு வந்து பார்த்தா லெஜெண்டரிக்கான சான்சஸ் அதிகம். லெஜெண்டரி ஃபிஷ்னா அது கொஞ்சம் மார்க்கெட் ரேட் அதிகம் போகும். நீங்க செல்லும் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருக்கு. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5 டூ 6 மீட்டர் எப்படி பண்ணணும்னா, இங்க ஹோல்ட் டூ கேஸ்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அது மீட்டர் மாறும். இந்த 5 6 வரும்போது நீங்க ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ற மாரி இருக்கும். வெயிட் பண்ணீங்கன்னா, அந்த மீன் வந்து மாட்டிக்கும். ஓகே மாட்டுனதுக்கு ஹூக் குடுத்துக்கிட்டு, இப்ப பாருங்க அந்த மீன் கரெக்ட்டா போதா, நீங்க வந்து கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணி அந்த கிரீன் லைனுக்குள்ளயே வர வைக்கணும். அப்படி வர வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகும். அது மேல டைம் ஓடுது பாருங்க. அந்த டைம்க்குள்ள நீங்க புடிச்சாகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓகே லக் எனக்கு வந்து இப்ப லெஜெண்டரி கிடைச்சிருச்சு. ரைட் ஃபிரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்ச ஃபிஷ்ஷோட பேர் வந்து டூனா. லெஜெண்டரி ஃபிஷ். இப்போ புடிக்க புடிக்க என்ன ஆகும்னா, உங்க மேல உங்க லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும் ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெவலுக்கு மாறுது பாருங்க. ஆ இப்போ நான் 5 மினிட் இது பார்க்குறேன். லெஜெண்டரி பாருங்க 15.76லேருந்து 15.82 இந்த மாரி லெவல் மாறிக்கினே இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமா நீங்க வந்து கேம் ப்ளே பண்ற மாரி இருக்கும். இப்போ மேல வந்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ், மேல வந்து எனர்ஜி குடுத்துருக்கா, ஒரு நாளைக்கு 30 எனர்ஜி தான் குடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 27 ஆயிடுச்சு எனக்கு. இந்த மாரி நான் 3 எனர்ஜியா செலவு பண்ணா அதிகபட்சம் 10 டைம் தான் ஃபிஷ் பண்ண முடியும். அந்த 10 டைம் ஃபிஷ் பண்றதுக்கு ஆ ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஆகும். இன்கேஸ் உங்க எனர்ஜி இல்லன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, அங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பேக்ல போயிட்டீங்கன்னா, சூஷின்னு ஒண்ணு இருக்கும். சூஷி வந்து நீங்க ஈவென்ட்ல எடுத்துக்கலாம். பாக்ஸ்ல எடுத்துக்கலாம். இந்த மாரி நீங்க எடுத்து அத யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு சூஷிக்கு 5 எனர்ஜி குடுப்பாங்க. இன்கேஸ் உங்கள்ட்ட சூஷி இல்லன்னா, நீங்க வந்து ஷாப்ல கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஒரு சூஷி வந்து 500 காயின். ஓகேவா? அந்த காயின் எடுக்கிறதுக்கு அவங்க செல் கூட பண்ண சொல்லுவாங்க ஃபிஷ்ஷ. பட் ஃபிஷ் செலவு பண்ணாலும் அந்த அளவுக்கு காசு வராது. ஓகே. இப்ப லெஜெண்டரி ஃபிஷ்ஷ நான் போய் செல் பண்றேன் பாருங்களேன். கீழ இருக்குதுல்ல லெஜெண்டரி ஃபிஷ். இது செல் பண்ணாலே ஆ கிட்டத்தட்ட $68 என்னமோ குடுக்குறாங்க. சரி டாலர் $68 காயின் என்னமோ குடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி நீங்க ஃபிஷ் புடிக்க வேண்டியது தான். அந்த ஃபிஷ்லாம் புடிச்சு நீங்க செல் பண்ணலாம். இல்ல குக்கும் பண்ணலாம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து ஒண்ணொண்ணா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, இந்த டிராவல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. போனீங்கன்னா, இதுல வந்து நெறைய விஷயம் இருக்கும். ஒண்ணொண்ணு ஒரு லெவல் வந்து அன்லாக் ஆகும். இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குக் பண்ண போறீங்க. குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஈவென்ட் மாரி ஃபிரெண்ட்ஸ். எல்லாமே லீடர் போர்ட்ல வரும். அங்க மேல ரெசிபி இருக்கும். அந்த ரெசிபி வச்சு என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து குக் பண்ணுவீங்க. இப்ப அங்க பாருங்க நான் இந்த ஃபிஷ்லாம் கலெக்ட் பண்ட்டேனா,
நான் குக் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இதில இந்த எனர்ஜி கிடைக்க சான்சஸ் இருக்கு. இதோ பாருங்க இது 94.76 இருக்குல்ல. ஸோ அப்படி வந்தா நான் 500 எக்ஸ்பி குடுப்பாங்க. இது மேல பாருங்க நெறைய வரும். ஸோ இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க 120 எக்ஸ்பி குடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம். பட் அது கிடைக்கிறது 0.01% தான். அது நமக்கு கிடைக்காது. ஸோ குக் பண்றதால நம்ம மோஸ்ட்லி வந்து கீழ இந்த 500 எக்ஸ்பி தான் குடுப்பாங்க. இந்த மாரி குக் பண்றதால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, அந்த லீடர் போர்ட் இருக்கு பாருங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல ரேங்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய பிரைஸ் வந்து கிளைம் பண்ண போறோம். இது வந்து ஃப்ரீ யூசர்ஸ்க்கு தான். ஸோ இந்த கலெக்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அக்வாரியம்ல கலெக்ட் பண்றத நான் சொல்றேன். இந்த ஃபிஷ்ஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புடிக்கிறோம்ல. ஸோ ஒரு புடிக்கிற ஃபிஷ்ஷுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி லீடர் போர்ட் வந்து பாருங்க, மில்லியன் கணக்குல இருக்கிறவங்களுக்கு 5K வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டோக்கன் வந்து குடுக்குறாங்க. இது வந்து வீக்லி லீடர் போர்ட். ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஆகும். ஸோ வீக்லி கேம் ப்ளே பண்ணா கொஞ்சம் பெனிஃபிட். பட் ஒரு நாளைக்கு நம்ம கம்மியான ஃபிஷ் வந்து எடுக்கிறதால, எக்ஸ்பியும் கம்மியா தான் வரும். அப்ப என்ன பண்றீங்க முடிஞ்ச அளவுக்கு சுஷி சேர்த்து வச்சுட்டு, ஒரு வாரம் மொத்தத்தையும் அடிச்சு நீங்க மேல வர பார்க்கணும். அதான் வந்து கேம் கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கலெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அக்வாரியம்ல இருக்கு. ஸோ அக்வாரியம்ல போய் நீங்க புதுசு புதுசா எடுத்த ஃபிஷ்லாம் என்ன பண்ணி கலெக்ட் குடுத்து, உள்ள சேர்த்துட்டே வரணும். இந்த மாரி சேர்க்க சேர்க்க அதுக்கு ஒரு எக்ஸ்பீஸ் குடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லீடர் போர்ட்ல ரேங்க் ஏறும். இவ்ளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ யூசர்ஸ்க்கு. இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்றேன்னு நெனைக்கிறவங்களுக்கு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு தான் வந்து கார்மா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குவெஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. இந்த குவெஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு சின்ன சின்ன ரிவார்ட் இருக்கும். நீங்க குடுத்த குவெஸ்ட்லாம் முடிக்கிறதுக்கு. பட் மேல இருக்கிற ரிவார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு டோக்கன் கெடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 இதுக்கு 300 டோக்கன் குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டேக் பண்ற மாரி இருக்கு. ஸோ, கார்மா பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேசிக்கு. ஸோ, அந்த கார்மா பாயிண்ட்ஸ் என்னன்னா, நீங்க எவ்வளோ நீங்க ஸ்டேக் பண்றீங்க, அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்மா பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ, ஒரு சார்ட்டே இருக்கு. அந்த சார்ட் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஃபர் பண்ணா கொஞ்சம் ரெஃபர் பண்றவங்கட்டருந்து கொஞ்சம் கார்மா பாயிண்ட்ஸ் வரும். நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கார்மா பாயிண்ட்ஸ் வரும். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 10K ஃபிஷ் என்னமோ ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அந்த 10K ஃபிஷ்‌க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120K கார்மா பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ, அந்த 120K தான் அவசியம். அத வச்சு தான் நீங்க மத்த ஈவென்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். அப்புறம் உள்ள கேம் ப்ளே பண்ணீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார்மா பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ, இந்த கார்மா பாயிண்ட்ஸ் பொறுத்து உங்களுக்கு இந்த கேம்ல மட்டும் இல்ல. அது ஒரு வெப்சைட்லயும் ஒரு ரிவார்ட் குடுக்குறாங்க. அத பத்தி நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நான் அந்த கார்னோ பாயிண்ட்ஸ் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க 2 இதுக்கு நான் குவாலிஃபை ஆயிடுவேன். ஸோ நார்மல், இந்த எக்ஸ் ஃபிஷ்ங்கிற இந்த 2 இதுக்கு குவாலிஃபை ஆயிடுவேன். அதுக்கு வந்து இதுல குடுத்துருக்க மிஷன நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 10 ஃபிஷ் பிடிக்கணும். இவ்வளோ கோல்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். இத கணக்கு பண்ணிக்கோங்க. 2000 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இதுல வந்து உங்களால எது எதெல்லாம் முடியுமோ நீங்க அத மட்டும் பண்ணிக்கோங்க. இதுல பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை யுவர் வாலெட் இருக்குல்ல. அத குடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த வெரிஃபையர் வாலெட் குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபீ வந்து 0.01 ரான் வந்து போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கேம் வாலெட்டுக்கு நீங்க சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 600 பாயிண்ட் குடுத்துருவாங்க. அண்ட் ஃபிஷிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ் வந்து உங்களால ஒரு டக்குன்னு ஃபிஷ் பண்ண முடியல. அங்க பாருங்க இன்டூ 5 ஒண்ணு இருக்கு. இது கிளிக் பண்ணேன்னா, நான் போடுற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, 5 கவுண்ட் வரும். நீங்க எந்த ஃபிஷ் புடிச்சாலும் 5 கவுண்ட் வரும். அண்ட் நீங்க வந்து டைம்க்குள்ள ஃபிஷ்ஷ புடிக்கணும். அத விட்டுட்டீங்கன்னா, அது வேஸ்ட் ஆயிடும். அதனால தான் சிங்கிள் சிங்கிளா வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ட்டு சிங்கிள் சிங்கிளா வச்சு பண்றேன். அது அத இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா புடிக்கணும். இப்ப நம்ம போடும்போது அந்த பார் மேல போயிட்டு வருதுல்ல, அது கொஞ்சம் பெருசா வேணும்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அகைன் இங்க டிராவல் குடுத்துக்கோங்க. ஸோ டிராவல் குடுத்துட்டு, இங்க வொர்க் ஷாப்ன்னு இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையான அப்கிரேட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்கிரேட் செக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் மேனுவல். நீங்க என்னென்ன ஃபிஷ் பிடிக்கிறீங்களோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏறதுக்கு இந்த ஸ்கில் பாயிண்ட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்கில் பாயிண்ட் எப்படி குடுப்பாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு 5 லெவலுக்கும் ஒரு ஸ்கில் பாயிண்ட் குடுப்பாங்க. இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஈஸியா 10வது லெவல் போயிட்டீங்க. ஒரு 2 ஸ்கில் பாயிண்ட் வரும். அது மாரி நீங்க ஒரு 5வது லெவலுக்கு ஒரு பாயிண்ட் தருவாங்க. ஸோ இப்ப ஐஸ் பாக்ஸ் வச்சீங்கன்னா, நீங்க செல் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட வேல்யூ அதிகமா செல் பண்ணலாம். மெயினா இந்த ரீல் தான். இந்த ரீல் வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இத இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, அந்த புடிக்கிற அந்த பச்சை கலர் பார் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெருசாகும். ஸோ நமக்கு ஈஸியா புடிக்க முடியும். இல்ல நெறைய டைம் மிஸ் ஆயிடும். ஸ்டார்ட்டிங்ல நல்ல கேமரா இருந்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு புடிச்சிருவீங்க. நான் அதனால கொஞ்சம் சொதப்புனேன். கொஞ்சம் நெறைய மிஸ் பண்ணேன். அதனால அது கொஞ்சம் நான் இன்கிரீஸ் பண்ணி வச்சதால கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. அதனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மாரி நீங்க எது தேவையோ நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கட்டிங் போல எடுத்தீங்கன்னா, எனர்ஜி கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அத வச்சு நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இதுல ஃபிஷ் பண்றத டக்கு டக்குன்னு புடிச்சு வச்சுக்கிட்டு, சேர்த்து வச்சுக்கோங்க. பேக்ல வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஈவென்ட் வரும்போது நீங்க கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷைனி ஃபிஷ்லாம் இருக்குல்ல, ஷைனி ஃபிஷ்லாம் நீங்க வந்து இதுல செல் பண்ண முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு NFT மாரி. ஸோ இது வந்து நீங்க ஒரு அவங்களோட மார்க்கெட்லயே கூட நீங்க போய் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அத பத்தி டீட்டெயிலா வீடியோ கூட நான் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ப. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பெய்ட் இருக்கு. ஸோ பெய்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டீங்கன்னா வந்து, உங்களுக்கு ஈவென்ட்ல நெறைய குடுப்பாங்க. இல்ல கேம் பிளேல குடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெஜெண்டரி சான்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதாவது புடிக்கிற மீனு லெஜெண்டரி மீனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2000 பாயிண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஸ்பின் இருக்கு, எக்ஸ் ஃபிஷ் ஸ்பின் இருக்கு. இந்த எக்ஸ் ஃபிஷ் ஸ்பின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிஷ் டோக்கன் இவன் லக்கிக்கு ஏத்த மாரி வேணா கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஃபிஷ் ஏன் வருதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கேம்க்குள்ள இருக்கிறதால எக்ஸ் ஃபிஷ்ன்னு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீ கேம் வெளிய மாத்துறதுக்கு ஒரு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்றது நம்ம வந்து டேஷ்போர்ட்ல பண்ணிக்கலாம். அத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பின் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு 200 டோக்கன் கிடைச்சிருக்கு. ஸோ 200 டோக்கன் நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ 0.
016 அந்த மாரி லைக் அந்த மாரி வரும். சரியா தெரியல எனக்கு. ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்துட்டேனா, ஸோ இது எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேல எனக்கு ஆட் ஆயிடும். ஸோ ஆட் வந்து எக்ஸ்ஃபிஷ் டோக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க வந்து எர்ன் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். அண்ட் லீடர் போர்ட்ல வரது கொஞ்சம் கஷ்டம். இன்கேஸ் நீங்க நல்ல பிளேயரா இருந்தீங்க, நல்லா ப்ளே பண்றீங்கன்னா, நீங்க வந்து வரலாம். ஏன்னா ஃபிஷ் கலெக்டிங்லயே வந்து பாருங்களேன், நான் வந்து கேல தான் இருக்கேன். லேக்ஸ்ல தான் இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்குல போயிட்டானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஸ்டார்ட்டிங் இப்போ வீக் முடிய போது. 6 மணி நேரத்தில முடிய போது. அடுத்த 1 வீக்ல நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து கிரைண்ட் பண்ற மாரி இருந்தா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க எனர்ஜிலாம் சேவ் பண்ணி வைக்கணும். அதாவது சூஷியலாம் சேவ் பண்ணி வச்சீங்கன்னா, நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்ப டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற இன்னும் எப்படிலாம் எர்ன் பண்ணலாம் அத ஷோ ஸோ ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபிஷ் டோக்கன் வேணும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரோனின் ஆப்லயே போய் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க ஸ்வாப் குடுத்துக்கலாம். ஸ்வாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஆட்டோமேட்டிக்கா ரோன் வந்துரும். இங்க நீங்க சர்ச்ல போயிட்டு ஜஸ்ட் ஃபிஷ் மட்டும் டைப் பண்ணுங்க. ஸோ ஃபிஷ் டோக்கன் வந்துரும். ஸோ இதுலயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா வந்து நான் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்க வச்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் $15 கிட்ட நான் வந்து ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேம்லயே கூட ஸ்டேக் வரும். ஸோ கேம்ல ஸ்டேக் பண்றது வந்து எப்படின்னா, ஸோ அந்த கர்மா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அ இங்க ஸ்டேக் நவ் இருக்குல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கேமிங் வாலெட்ல ஒரு 10,000 ஃபிஷ் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணேன். ஸோ 10,000 ஃபிஷ் வச்சு நீங்க வந்து கரெக்ட்டா 1 இயர் நீங்க வந்து போடணும். ஸோ 1 இயர் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து 120K கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு இவ்வளோ கார்மா பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இங்க பாருங்க மெயின் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்ல அந்த வாலெட் தான். ஸோ அதில வந்து அந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட் வந்து இருக்காது. அண்ட் கேம் வாலெட் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதில கிளிக் பண்ற பாருங்க ஸ்டேக் ஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120K அதிலேயே வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் சேஞ்ச் அதெல்லாம் நீங்க வந்து கேம் விளையாடும்போது உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ ரெஃபரலுக்கு இருக்கு. ஸோ எல்பி இருக்கு. ஃபவுண்டர் பாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து என்எஃப்டி வாங்க முடியாது. $100 மேல இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, கார்மா பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். ஸோ இந்த கார்மா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏறுதோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் காயின் ஏறும் ஃபிரெண்ட்ஸ். எப்படின்னா, அங்க வந்து கிளியர் குடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் யீல்ட் இருக்குல்ல, 0.83 பெர் டே. அது வந்து பார்த்தீங்கன்னா, அது மாறும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 100 எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டேக் அதிகம் பண்ணி, இல்ல இந்த கார்மா பாயிண்ட்ஸ் அதிகமா ஏர்ன் பண்ணியோ எடுத்திருக்காங்க. இப்போ டோட்டல் ஃபிஷ் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட 18.25 இருக்கா, அது கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன் பாருங்க. இங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்மா பாயிண்ட்ஸ்க்கு குடுத்த ரிவார்ட் எனக்கு இது. ஓகேவா? அண்ட் நான் ஆல்ரெடி எக்ஸ்ஃபிஷ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன்ல. ஸோ அது எப்படி ரிடீம் பண்ணதுன்னா, இந்த 3 பட்டன் இருக்கு பாருங்க மேல ஆப்ஷன். அத கிளிக் பண்ணி இங்க வந்து கன்வெர்ட் எக்ஸ்ஃபிஷ் இருக்கு பாருங்க. ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 0 ஷோ ஆகுது. காரணம் வந்து ஏதோ ஒரு பக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன், ஸோ இந்த வாலெட்ட வந்து கேம்க்கான வாலெட் இன் கேம்ல வந்த வாலெட் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நான் மைசஸ் ப்ரௌசர்ல கொண்டு போயிட்டேன். ஸோ, இதில வந்து பாருங்க, எனக்கு அந்த 300 டோக்கன் காமிச்சுச்சா, அதில மேக்ஸிமம் குடுத்தோம்னா, அந்த எக்ஸ் ஃபிஷ் வந்து பார்த்தா, ஃபிஷ்ஷா நம்ம அக்கவுண்ட்க்கு வந்துரும். பட் இதில சில பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து டாக்ஸ் வந்து 10% புடிக்கிறாங்க. 10% ஏன் வந்துச்சுன்னா, நான் வந்து கொஞ்சம் கார்மா பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன் 10%. சில பேருக்கு கார்மா பாயிண்ட்ஸ் இருக்காது. அவங்கள்ட்ட 50% வரைக்கும் டாக்ஸ் புடிக்கிறாங்க. ஸோ, நீங்க எந்த அளவுக்கு கார்மா பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு டாக்ஸ் வந்து வரும். ஸோ, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 120K கார்மா பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாரி தான் ஃபிரெண்ட்ஸ் இருக்கும். நீங்க ஃப்ரீயா பண்ணீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணி, நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதிகமா வர மாரி அதிகமா வந்துச்சுன்னா, எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க வாங்கி ஸ்டேக் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி வித்ட்ராலயும் பார்த்தீங்கன்னா, என்ன வச்சிருக்காங்கன்னா, வெஸ்டிங் வச்சிருக்காங்க. நீங்க குடுத்தோனே வராது. நீங்க வித்ட்ரா குடுத்ததும், ஸோ 7 நாளுக்கு அப்புறம் 60% கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து 14 டேஸ்க்கு அப்புறம் 30% மீதி 10% 28 நாளுக்கு அப்புறம். ஸோ டோட்டலா வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே வெஸ்டிங் வச்சுர்றாங்க. அதெல்லாம் வச்சு தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ கிளைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்க அது கன்வெர்ட் குடுத்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் டோக்கன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க தைரியமா வந்து நீங்க பண்ணிக்கலாம். அன்ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைவிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இது மட்டும் நீங்க ப்ளே பண்ணாதீங்க. ஒரு பியூர் கேம்பிளிங்கு. இந்த கேம்பிளிங் எப்படி நடக்குதுன்னா, ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு 7 இல்ல 6 ரான் வச்சு நீங்க ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸோ பிரீமியம் டிக்கெட் வாங்கி ப்ளே பண்ணீங்கன்னா, உள்ள போய் ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணணும். ஒரு கண்டுபிடிக்கிற மாரி. அதுல தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அப்படியே போட்ட காசு போயிடும். இன்கேஸ் நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சாலும், அதுல 1 ரான், 2 ரான் தான் வரும். ஸோ ஜாக்பாட் குடுத்துருப்பாங்க. ஸோ ஜாக்பாட்னாலே தெரியும். உங்களுக்கு வந்து பியூர் கேம்பிளிங். ஸோ அது வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுல இன்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணல, ஸ்டேக் பண்றோம். ஸோ அந்த விஷயம் நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் சொல்றேன்னு பண்ணாதீங்க. நீங்க யோசிச்சு நீங்க இன்னும் வீடியோ கூட பார்க்கறதுனா பார்த்துட்டு கூட நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்க விருப்பம் தான் அது. இப்படி இருக்கு நான் சொல்றேன். ஸோ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் ப்ளே பண்ண 1/4 மணி நேரத்துல 20 நிமிஷம் தான் ப்ளே பண்ண போறீங்க. சும்மா டைம் பாஸ் கேமர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்க வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். வெரி ஸ்டே டியூன்ட். பாய்.